வணக்கம் இறைவா, வணக்கம் இறை மக்களே. பாருங்கள், நாம் பிறக்கும்போது தூய்மையாக பிறந்தோம். கடவுளிடமிருந்து வெளியே வரும்போது தூய உள்ளத்தோடு வந்தோம். உடலின் மேல் ஒரு போர்வையும் இல்லை. பரிசுத்தமாக நாம் பிறந்தோம். ஆனால் மரித்து அவரிடம் செல்லும்பொழுது ஆடைகளை அணிந்து கொண்டு நமது உடலை மறைத்து கொண்டு அவரிடம் செல்கிறோம். இந்த நிலை ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு வரும்போது தூய்மையாக வந்தோம், நேக்கடாக வந்தோம், ஆடையின்றி பிறந்தோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த சில நாட்களில் பாவத்தை அனுபவித்தோம், பாவத்திலே மிதைந்தோம். அவர் கொடுத்த 10 கற்பனைகளும் நாம் கடைப்பிடிக்கவில்லை. சாகும்பொழுது எப்படி நம் வந்த முகத்தோடு நாம் திரும்பி அவரிடம் போவோம்? பாவம் நிறைந்து கிடைக்கிறது. அந்த பாவத்தை மறைப்பதற்கு, அந்த தூய உடலை மறைப்பதற்கு ஆடைகளை அணிந்து நம்மை மறைத்து கொண்டு நாம் இறைவனிடம் செல்லுகிறோம் இறந்த பிறகு. ஓகே செல்வங்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மை நம்பி, நமது மீது நம்பிக்கை வைத்து நம்மை தூய்மையாக வெறும் உடலோடு, பேர் பாடியோடு நாம் வந்தோம். ஆனால் செல்லும்பொழுது பாவத்தை சம்பாதித்து கொண்டு, பாவங்களை சுமந்து கொண்டு சென்றோம். பாவம் என்பது கடவுளுக்கு விரும்பாதது ஒன்று. அதுதான் இந்த 10 கற்பனையிலே ஒரு மூலியமாக நமக்கு சொல்லினார். இந்த 10 கற்பனைகளை அனுசரியுங்கள். சுருக்கமாக சொன்னால் அந்த 10 கற்பனைகளிலும் 2 கற்பனைகளை அடக்கி சொன்னார். முதலில் உன்னை படைத்த இறைவனை வணங்குங்கள், என்னையின்றி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அதேபோல் உன்னோடு இருக்கும் சகோதரனை நீங்கள் நேசியுங்கள், அவனுக்கு நன்மையை செய்யுங்கள். இப்படி என்று 2 பேராகிராஃபில் அவர் சொல்லிவிட்டார். நாம் அதை கேட்டோமா? கேட்டிருந்தால் நாம் வந்த மாதிரியே ஒரு கௌரவத்தோடு கடவுளிடம் அப்பாவிடம் சென்றிருப்போம். நாம் பாவங்களை சுமந்து கொண்டு எப்படி அவரிடம் போவோம்? கதவை மூடிவிடுவார், உள்ளே வராதே என்று. அதற்காக நாம் மூஞ்சியையும் முகத்தையும் உடலையும் சில ஆடைகள் மூலியமாக ஒரு பெட்டிக்குள் அடைத்து நாம் இறை இல்லத்திற்கு நாம் செல்லுகிறோம். ஏன் இந்த நிலை? ஓகே, அவர் நம்மை படைத்தபோது, ஆதாம் ஏவாளை படைத்தபோது அதே நிர்வாணத்தோடு தான் படைத்தார். அனைத்தையும் படைத்தார், அனைத்தையும் அனுபவியுங்கள் என்று சொன்னார். அதே சமயத்தில் அவருக்கே தெரியவில்லை நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று. படைத்தோம், படைத்த பிறகு மனுஷனை நம்ப முடியாது.
என்று சோதிப்பதற்காக பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டுமா என்று நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவியுங்கள், அனைத்து பழங்களையும் சாப்பிடுங்கள், ஆனால் குறிப்பாக ஒரு மரத்து பழத்தை காட்டி இந்த மரத்து பழத்தை சாப்பிடாதீர்கள் என்று ஒரு சோதனை கொடுத்தார். மனிதன் அவர் பேச்சை கேட்டானா? ஓ, அந்த பழத்தை சாப்பிட்டால் நாமும் கடவுளைப் போல் ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தினால் அவர் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த பழத்தை சாப்பிடுவோம், அப்பொழுது அவருக்கு நிகராக நாம் மாறிவிடுவோம். கடவுளுக்கு என்ன அவர் கட்டு பிடிப்பார். அனைத்தையும் அனுபவியுங்கள், ஆனால் இதை மட்டும் அனுபவிக்காதீர்கள் என்று சொன்னார். ஏன்? பார்த்து விடலாம் என்று சாப்பிட்டார்கள். படைத்தவன் சும்மா இருப்பானா? வெட்கத்தை கொடுத்தார், உடல் சுகத்தை எடுத்துவிட்டார். நீங்கள் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும், நீங்கள் வெறும் ஆடையின்றி உங்களால் பரிசுத்தமாக அழகாக காணப்படக்கூடாது என்று ஒரு வெட்கத்தை கொடுத்தார். இவன் உடனே அந்த அங்கே இருந்த இலைகளையும் இருந்த கூப்பை கோலத்தையும் உடலின் மேல் மறைத்து கொண்டு ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? ஏன் இந்த நிலை? கடவுள் பேச்சை நாம் கேட்கவில்லை. குறைந்தபட்சம் இனிமேலாவது நாம் இன்னும் வாழ்வு நாள் முடிவதற்குள்ளாக சில நல்ல காரியங்களை நாம் செய்து நாம் பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாமா? பாவ சங்கத்தினம் செய்யலாமா? நாம் செய்த தவறுகளுக்கு வருத்தப்படலாமா? பரவாயில்லை, தெரியாமல் செய்திருந்தால். ஆனால் தெரிந்து செய்தால் பலன் கடினமாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் செய்திருந்தால் வருந்துங்கள். நீங்கள் தெரிந்து செய்திருந்தால் வருந்துங்கள். தெரியாமல் செய்தால் ஒரு அறிஞர் சொன்னார், தப்பு செய்தவன் வருந்த பார்க்கணும், தவறு செய்தவன் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும். எப்படி திருந்துவது? இனிமேலாவது இருக்கும் சில காலத்திற்கு இறப்பதற்கு முன் சில நல்ல காரியங்களை, கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை செய்து நம் பாவத்தை குறைத்து கொள்ளலாம், நம் தண்டனையை குறைத்து கொள்ளலாம். நாம் ஒருவேளை தெரியாமல் செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், யார் பேச்சையோ கேட்டு நாம் தவறு செய்திருக்கலாம். அந்த பாம்பு, பேய் வடிவத்திலே வந்த பாம்பு சொன்னதை கேட்டு நாம் தப்பு செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். தண்டனை, நமக்கு கிடைத்த தண்டனைகளை பார்த்தீர்களா? நாம் இருக்கும் சிறிது காலத்திற்குள் நாம் தப்பு செய்யாமல் இருக்க பார்ப்போமா? என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? ஆம் சொல்கிறாங்களே, இருக்கிறது தானே சொல்கிறேன். வணக்கம்.